துலாம் 20 நாள் எச்சரிக்கை. என்னங்க அது? எதுல கவனமா இருக்கணும்? பெருசா ஏதாவது நடக்க போகுதா அப்படின்னு பேனிக் ஆகாதீங்க. டைட்டில் மட்டும் பார்த்துட்டு முடிவுக்கு வராதீங்க. வீடியோக்குள்ள நான் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மற்ற ராசி பலன் வீடியோ மாதிரி இருக்காது. நிறைய ஜோதிடர்களால ராசி பலன்ல சொல்லப்படாத நிறைய நுணுக்கமான ஜோதிட விஷயங்கள்லாம் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ்ல சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு அஸ்ட்ராலஜில இருந்த குழப்பங்கள் எல்லாத்துக்கும் ஒரு கிளாரிட்டி தர விதமா நம்மளோட வீடியோ இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்களுக்கு அடுத்த மாசமும் ராசி பலன் வீடியோ மொபைலுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீன்ல தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். கன்சல்டேஷன் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல தான் இருக்கும். நீங்க எந்த டைம் ஜோன்ல இருந்தாலும் பரவாயில்ல, எந்த கண்ட்ரில இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட டைம் ஜோனுக்கு ஏற்ற மாதிரி அப்பாயின்மெண்ட் ஸ்கெடியூல் பண்ணி உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை வாங்கிக்கலாம். ஜாதகமே இல்லை அப்படின்னு நிறைய பேர் எனக்கு இமெயில்ஸ் பண்ணுறீங்க. ஜாதகம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, உங்களோட டேட் ஆஃப் பர்த், பர்த் டைம் அண்ட் பர்த் பிளேஸ், இந்த டீடைல்ஸ், உங்களோட பர்த் டீடைல்ஸ் எது இருந்தால் போதும், உங்களோட பர்த் சார்ட் இருக்கு இல்லையா, அதை ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கான கன்சல்டேஷனை நீங்கள் வாங்கிக்கலாம். கன்சல்டேஷன் எதுவுமே ஜென்ரேட்டடாவோ ஆப் பேஸ்டாவோ இருக்காது. என்னோட கிளைண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பிரிண்டா இருக்கு, நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே, துலாம் ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாசம் எப்படி இருக்க போகுது பார்த்துலாமா? முதல்ல ராசிநாதன். ராசிநாதன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். நான் எல்லா வீடியோஸ்லயுமே இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன். ராசிநாதன் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா உங்களுடைய பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் நல்லா இருக்குன்னு அர்த்தம். பணம் வரும், தனாதிபதி நல்லா இருக்கும், தனஸ்தானம் நல்லா இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி சம் சார்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ், ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னா அதுக்கு ராசிநாதன் வீக்கா இருக்கிறதும் ஒரு ரீசன். ராசிநாதனான சுக்கிரன் பார்த்தீங்கன்னா பலவீனமாயிருக்கு. சனி செவ்வாயுடைய தொடர்புல நீசத்தன்மை அடைஞ்சிருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இந்த ஆகஸ்ட் மாதம் சிறப்பாக இருக்காது. ஹெல்த்தாக இருக்கட்டும், உங்களோட பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், இல்லைன்னா உங்களுக்கு ஏதோ சம் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஏதாவது ஒரு வகையிலேருந்து உங்களுக்கு பிரச்சனை வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு இருக்கும். அடுத்தது தனாதிபதியான செவ்வாய் பார்த்தீங்கன்னா நல்ல நிலைமையில இருக்கு. தனஸ்தானத்துக்கு குரு பார்வை பட்டுட்டு இருக்கு. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே இருக்கும். பணம் ஒரு ஸ்தானம் நல்லா இருக்கு அப்படின்னா அந்த ஸ்தானத்துடைய ஆதிபத்தியங்கள் நல்லா இருக்கும். தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி செவ்வாய் நல்லா இருக்கு. அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாசம் செவ்வாய் குருவோட இணைவுலையும் இருக்கும். தனஸ்தானம், ஸ்தானாதிபதி ரெண்டுமே குரு தொடர்புல இருக்கும் அடுத்த மாசம். அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பேஸ்மெண்ட் கொடுக்குற மாதிரி இந்த மாசம் நல்லாவே இருக்கும். பினான்சியலி கொஞ்சம் நல்லாவே இருப்பீங்க. குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லாவே இருக்கும். அடுத்து உங்க ராசிக்கு 3வது அதிபதினு சொல்லக்கூடிய குரு உச்ச நிலையில இருக்கு. 3வது இடத்துக்கு பாவ கிரகத்தோட தொடர்பு இருந்தா கூட 3வது அதிபதி நல்லா தான் இருக்கு. ஸோ மூத்த சகோதர விஷயத்துல கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இருந்தாலும் ஒரு சின்ன செப்பரேஷனோ, ஒரு சின்ன முரண்பாடோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ராசிக்கு 4வது அதிபதி 4வது இடத்துக்கு குருவுடைய பார்வைப்பட்டு இருக்கு. வீடு, வாகனம், கல்வி மாதிரியான விஷயங்கள், இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள், தாமதங்கள், இது எதுவுமே உங்களுக்கு இனிமே இருக்காது. படிப்புக்காக, உயர்கல்விக்காக வெளிநாடு போகணுமா, அதாவது எனக்கு எஜுகேஷன் கேப் ஆயிடுச்சு, படிக்கவே முடியல அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க எந்த லக்னமா வேணா இருக்கட்டும், உங்க ஜாதகம் எப்படி வேணா இருக்கட்டும், கோச்சாரத்துல 4வது இடம் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு 1 வருஷத்துக்கு. அப்படி இருக்கும்போது இந்த 1 வருஷத்தை நீங்க ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணிக்கணும். படிப்புக்கான அந்த தொடர்பு வரும்போதுதான் அந்த விஷயம் நடக்கும். படிப்புக்கான அந்த தொடர்பு, படிப்பை குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி ரெண்டுமே நல்ல நிலைமையில இருக்கிறதுனால கல்வி சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும். எஜுகேஷன் கேப் ஆனவங்க திருப்பி படிக்கலாமா படிக்க வேணாமான்னு ஒரு டைலமால இருக்கிறவங்களுக்குலாம் தாராளமா ப்ரொசீட் பண்ணலாம். இன்னும் சொல்ல போனா இந்த டைமை நல்லா ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை தாண்டிடுச்சு அப்படின்னா அடுத்து எப்ப அந்த தொடர்பு வரும் அப்படிங்கிறது தெரியாது. அடுத்து உங்க ராசிக்கு 5வது அதிபதி. 5வது அதிபதி நல்லா இருக்கு. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும். 6வது இடத்துல சனி இருக்கு. வேலையில கொஞ்சம் தடங்கள், தாமதம் மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம். ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம், எதிர்பார்த்த அளவுக்கு ப்ராக்ரஸ் இல்லை, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். அது எல்லாம் எப்ப சரியாகும்னா சனி பயிற்சி நடக்கிற வரைக்கும் அந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்துட்டு தான் இருக்கும். ஆனாலும் இதுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு பெரிய கஷ்டங்கள்லாம் இல்லை. வேலை இல்லாம இருந்தவங்களுக்கு கூட எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல வேலை இல்லைங்க, ஆனா ஏதோ ஒரு வேலை கிடைச்சது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை போயிருக்கும். துலாம் ராசிக்கு பாத்தீங்கன்னா 6ல சனி இருக்கிறதுனால கடன் இல்லாத தன்மை இருக்கும். 6வது இடம் பாத்தீங்கன்னா ஒரு பாவகிரகம் மட்டும் தனியா இருந்துச்சுன்னா கடன் இல்லாத ஒரு சூழ்நிலை, இதுக்கு முன்னாடி வாங்கி வச்ச கடன்களை கூட அடைக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கும். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 7வது அதிபதி. 7வது அதிபதி நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்கு.
மனைவி, காதல், கூட்டு தொழில், நண்பர்கள் சார்ந்த விஷயத்துல நன்மைகள் எதிர்பார்க்கலாம். அடுத்த ராசிக்கு 8வது அதிபதி. 8வது அதிபதியும் சுக்கிரன் தான். சுக்கிரன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கடுமையான அமைப்புல இருக்கு. வம்பு, வழக்கு, பிரச்சனை மாதிரியான விஷயங்கள் அதிகமா இருக்கும். ஒரு கிரகம் அதுவும் 6, 8 ஸ்தானங்கள் பாத்தீங்கன்னா அதிகமான பாவ தொடர்பு வந்துச்சுன்னா அந்த பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கும். 8வது அதிபதி ஸ்தான பலத்தையும் இழக்கக்கூடாது. 8வது அதிபதி சுப தொடர்போடு இருக்கணும். 8வது அதிபதி கடுமையான பாவத்தன்மை அடைஞ்சிச்சு அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கதை பார்ப்பீங்க. ஸோ இந்த மாசம் அந்த மாதிரியான ஒரு மாசம் தான். தமிழ்ல சொன்ன அந்த விஷயம் கவனமா இருக்கணும். ராசிநாதன் கடுமையான அமைப்புல இருக்கு. 8வது அதிபதி ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா வம்பு, வழக்கு, லீகல் இஷ்யூஸ், விபத்து மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்கும். ராசிநாதனும் கூட சுக்கிரன் இல்லையா, தெளிவான ஒரு நிலைமையில இல்லை அப்படிங்கும் போது நீங்களே கொஞ்சம் ஃபோக்கஸ்டா இருக்க மாட்டீங்க. ஸோ இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. முக்கிய முடிவுகள் எடுக்கிறது தவிர்த்துறது நல்லது. அடுத்தது ராசிக்கு 9வது அதிபதி. 9வது அதிபதி புதன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா குருவுடைய தொடர்புல, குருவோட இணைவுல இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலே இருக்கும். அடுத்த கடைசியில பாத்தீங்கன்னா ஸ்தான பலத்தை அடையும். திரும்பவும் கன்னி வீட்டுல வந்து உச்ச நிலை அடையும். ஸோ உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி நல்ல நிலைமையில இருக்கனால பூர்வீகம் சார்ந்த விஷயம், தந்தை வழி விஷயம், தந்தையால ஆதரவு, கஷ்டமே பட்டா கூட தந்தையால ஏதோ ஒரு நன்மை நடக்கிறது, வேலையே இல்லைங்க, தொழில் ரொம்ப டல் அடிக்குதுங்க, இந்த மாதிரி இருந்தா கூட ஓரளவுக்கு உங்களுக்கு தந்தையால நன்மைகள் இருக்குங்க. ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ற மாதிரி இந்த மாதிரியான அமைப்பு உங்களுக்கு இருக்கும். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 10வது அதிபதி. 10வது அதிபதி சந்திரன், மாதாந்திர கிரகம். அதை வந்து நம்ம கணக்குல சேர்க்க முடியாது. எப்பெல்லாம் வந்து நீசத்தன்மை அடையுதோ, எப்பெல்லாம் வந்து சனி செவ்வாயோட இணையுதோ, கிரகணம், அமாவாசை மாதிரியான தன்மைகள்ல உங்களுக்கு ஒரு மாதிரி சேஞ்சஸ் இருக்கிறத பார்ப்பீங்க. 10வது இடத்துல குரு இருக்கிறது நல்ல விஷயம். வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள உங்களுக்கு நன்மைகள் இருக்கும். ஸோ முடிவெடுக்கிறதுல கவனமா இருக்கணும். நான் ஆல்ரெடி முன்னாடி சொன்ன மாதிரி சில விஷயங்களை, சில உறவுகள்ல கொஞ்சம் கவனம் தேவை. ராசிக்கு 11வது அதிபதி சூரியன், மூத்த சகோதரன், இளைய மனைவி, லாபம், இது எல்லாத்தையும் குறிக்கும். இந்த விஷயங்கள எந்த குறையும் கிடையாது. ராசிக்கு 12வது அதிபதினு சொல்லக்கூடிய புதன் நல்ல நிலைமையில இருக்குங்க, உச்ச நிலைமையில இருக்கு. செவ்வாயுடைய இணைவுல இருந்தா கூட உச்சனா இருக்கு. அப்படிங்கும் போது உச்சம்னா என்ன, ஆட்சி, உச்சம், நட்பு, பகை, சமம், நீசம்னு சொல்லுவோம். அது ஸ்தான பலம். ஸோ அது ஜென்ரலா உங்களுக்கு வந்து புரியாது, அஸ்ட்ராலஜிக்கல் டேர்ம்ஸ் இதெல்லாம். உச்சம்னா நல்ல நிலைமையில இருக்குன்னு அர்த்தம். அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து நிறைய நன்மைகள் எதிர்பார்க்கலாம். வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே துலாம் ராசிக்காரங்களுக்கு நல்லாவே இருக்கு. ஓகே, இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா கோச்சார பலன்கள் தான். உங்க சொந்த ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். நாங்க நிறைய நீங்க சொல்றீங்கங்க எங்களுக்கு எதுவுமே நடக்கல, ரொம்ப மோசமா போகுது அப்படிலாம் நீங்க சொன்னீங்கன்னா உங்க ஜாதகத்துல ஏதோ தப்பான தசாபுத்தி போயிட்டு இருக்கு. தசாபுத்தினா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு ஐடியாவே இருக்காது இல்லையா. நம்ம வீடியோ, நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும். நிறைய பேர் புதுசா பாக்குறவங்களுக்கு தெரியாது. நான் உங்களுக்காக சொல்லிடுறேன். தசாபுத்தி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. உங்களுடைய லக்னம், நீங்க எந்த டைம் பிறக்குறீங்களோ அந்த டைம் உதயமாகக்கூடிய லக்னம், அதுதான் வந்து உங்களுடைய லக்னமா வரும், பிறந்த லக்னம். உங்க லக்னத்துக்கு எதிரி கிரகத்துடைய தசை நடக்குதுன்னா அது அவயோக கிரகம், அவயோக தசை. உங்களுடைய லக்னத்துக்கு நட்பு கிரகத்துடைய தசை நடக்குதுன்னா அது உங்களுக்கு யோக தசை. யோகாதிபதியா தான் இருக்கும். ஆனா கோச்சாரத்துல மேல ராசி மண்டலத்துல கெட்டு போயிருக்கும். யோக தசை தான் ஆனாலும் வேலை செய்யல அப்படின்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, யோக தசை தான் நடக்கும் ஆனா அது கடுமையான பாவத்தன்மையோடு இருக்கும். சனி செவ்வாய் ராகுவோட இணைவுல இருக்கும். யோகாதிபதினு தான் சொல்லுவோம் ஆனா கெட்டு போயிருக்கும். கெட்டு போன யோகாதிபதியா இருந்தாலும் அந்த தசை நல்லா இருக்காது. ஸோ நிறைய நுணுக்கமான விஷயங்கள் சேர்ந்ததுதான் அஸ்ட்ராலஜி. இந்த ராசி பலன் பார்த்துட்டு இருக்கோம், ராசி பலன்ல சொல்லல, இது சொல்லல, அது சொல்ல, அதுல வேற மாதிரி சொல்றாங்க அப்படின்லாம் நீங்க சொன்னீங்கன்னா இது பொது பலன் தான். கோச்சார பலன்களை தான் எல்லா ஜோதிடர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. உங்க சொந்த ஜாதக பொறுத்து, உங்களுடைய லக்னத்தை பொறுத்து வேறுபடும், சேஞ்சஸ் இருக்கும். ஸோ ப்ரெடிக்ஷனை நீங்க அக்யூரேட்டா தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய சொந்த ஜாதகத்தை தான் பார்க்கணும். கடன் தீருமா, நோய் தீருமா, எப்ப தீரும், அரசியலுக்குள்ள போக முடியுமா, டீச்சர் ஜாப் கிடைக்குமா, வெளிநாட்டுக்கு போக முடியுமா, இந்த மாதிரி உங்களோட கொஸ்டின்ஸ் என்னவா இருந்தாலும் உங்களுக்குன்னு ஸ்கெடியூல் பண்ணக்கூடிய அந்த கன்சல்டேஷன் டைம்ல உங்களோட கொஸ்டின்ஸை கேட்டுக்கலாம், உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை வாங்கிக்கலாம். ஓகே, நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா உங்களோட ஒப்பீனியன் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, யூ கேன் செக் தம் அவுட்.